பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கேரள மாநில மாற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற உள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், இந்த திருவிழாவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு கோயில் தரப்பில் செய்யப்பட்டிருக்கு? லாவண்யா, பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் உலக பிரசித்தி பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நகர பகுதியில் அமைந்துள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் மாசி மாதம் பூரம் நட்சத்திர தினத்தில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. அதாவது 10 தினங்களுக்கு முன்பாகவே திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மாசி மாதம் மலையாள மாதம் கும்ப மாதத்தில் பூரம் நட்சத்திர தினத்தில் இங்கு ஆண்டுதோறும் பொங்கல் விழா நடைபெறும். இந்த கோயிலின் ஐதீகம் என்னவென்றால், கண்ணகி கோவலன் இறந்த பிறகு மதுரையை எரித்துவிட்டு கோவத்துடன் கொடுங்கல்லூர் சென்று வானில் உலகம் அடையும் முன்பதாக திருவனந்தபுரத்தில் உள்ள கிள்ளியாற்றின் கரையில் ஓய்வெடுத்த பகுதியில் பகவதி அம்மனுக்கு கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் கின்னஸ் புத்தகத்தில் அதாவது ஒரே இடத்தில் அதிக பெண்கள் திரண்டு பொங்கலிட்டு வழிபடும் வகையில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 1997ஆம் ஆண்டு 15 லட்சம் பக்தர்களும், அதே போல 2009ஆம் ஆண்டு 25 லட்சம் பெண்களும் பொங்கலிட்டு தொடர்ந்து தற்போதும் கூட கின்னஸ் புத்தகத்தில் அதிக அளவு பெண்கள் திரண்டு வருவதால் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நகரத்தின் 17 கிலோமீட்டர் சுற்றளவில் தமிழகம், கேரளா, இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெண்கள் இங்கு வந்து பொங்கலிட முன்னேற்பாடு செய்து அடுப்பு ரெடி செய்து பொங்கலிட தயாராக உள்ளது. காலை 10:30 மணிக்கு ஸ்ரீகோவிலிருந்து தந்திரி தீபம் எடுத்து வந்து பிரதான அடுப்பான கோயில் முன்னதாக அமைத்துள்ள அடுப்பில் அந்த தீ பற்ற வைத்த பிறகு நகரத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் அமைக்கப்பட்டுள்ள அடுப்புகளில் தீமூட்டி பொங்கல் வழிபாடு தொடங்க உள்ளது. மேலும் வந்து மாலை 2:30 மணி அளவில் இந்த பொங்கலின் நைவேத்தியம் நடைபெற உள்ளது. அப்போது குட்டி விமானம் மூலம் பூக்கள் தூவி நகரத்தில் நைவேத்தியம் அர்ப்பிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மேலும் இந்த பொங்கல் விழாவுக்காக 3000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நகரத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், அதே போல மாநகராட்சி திருவனந்தபுரம் மாநகராட்சி ஊழியர்களும் இங்கே பொங்கலிட வரும் பக்தர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும், குடிநீர், உணவு போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் பெண்கள் இந்த பொங்கல் வழிபாட்டில் கலந்து கொள்வார் என்று கோயில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த கின்னஸ் புத்தகத்தில் இந்த கோயிலானது இடம் பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.